வணக்கம் மக்களே. இது வந்துட்டு எப்படி எந்த மாதிரி நியூஸ்ன்னு தெரில. சோகமான நியூஸா இல்லை கோவமான நியூஸா எதுவும் புரியல. இப்போ நேற்று கரெக்டாக ஒரு 10 மணி நைட் இருக்கும். அப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு அனுப்பிச்சுட்ருந்தாரு. இப்படி வந்துட்டு ஒரு 4 ரீல்ஸில் ஜனநாயகன் ரிலீஸு, ஜனநாயகன் லீக்டு அப்படின்ட்டு. நானும் ஃபேக்காக தான் இருக்கும். நார்மலாக நம்ம யூடியூப்பில் போய் ஜனநாயகன்னு போட்டாலே நார்மலாக வந்துட்டு மாஸ்டரு சில மூவிஸ்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி எடிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும்னு விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில் வந்துட்டு அந்த இதை லிங்க்கை டச் பண்ணுறேன். ஒரு ஆப் ஏற்ற சொல்லிச்சேன். அந்த ஆப் ஏற்றி உள்ளே போய் பார்த்தா ஜனநாயகன். மனுஷனாயா நீ? துரசிங்கம் அதிகமா பேசுற. சகாயம் பொண்டாட்டி மண்ணெண்ண கேன தூக்குறதுக்கு முன்னால மூக்கு வேர்த்துக்கிட்டு நீ எனக்கு போன் பண்ற? தருவக்குள்ள ஏரியால வண்டி நிக்கிறதுக்கு முன்னால மூச்சு முட்டிக்கிட்டு என்ன வேலை செய்ய விடாம நீ குறுக்க வந்து விழுகிற? ஏயா என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கெல்லாம்? எவ்வளவு அவளுக்கெல்லாம் வேலை கொடுத்தான்? நேத்து நீ கொஞ்சம் கோபமும் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ காசு போட்டு அந்த படம் எடுத்திருக்காங்க. காசை விட நம்ம தளபதி டிவிக்கு தலைவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ கட்சியும் ஒரு சைடு பார்த்துட்டு நம்ம படத்தையும் ஒரு சைடு பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு படம் நடித்ததும் காசும் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது கஷ்டத்தை விட நம்ம ரசிகர்கள் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. நான் கூட தான் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை எதுக்குடா ரிலீஸ் பண்ணாங்க, யார் ரிலீஸ் பண்ணா, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில் வந்துட்டு சரி நம்ம ஆனால் நியூஸில் பார்த்ததுக்கு யாரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் டீமில் ஒருத்தர் வந்துட்டு ஸ்டோரியே போட்டிருக்காரு. இப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஷேர் பண்ணாதீங்கன்ட்டு. அதே தான் நானும் சொல்கிறேன். யாரும் இந்த இதெல்லாம் பார்க்காதீங்க. பார்த்துட்டாலும் தெரியாதனமாக பார்த்துட்டாலும் யாருக்கும் ஷேர் பண்ணி இதை வந்து பப்ளிஷ் பண்ணாதீங்க. இது வந்துட்டு நம்ம வைரல் ஆக்கக்கூடாது, டம்ப் பண்ணிடணும். அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதை வைரலாக்கி ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனால் எத்தனை கஷ்டம் கொடுப்பாங்க தளபதிக்கு, அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த படத்தை யாரும் ஷேர் பண்ணாதீங்க, யாரும் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. நமக்கு ஒரு நாள் வரும் தியேட்டரில், அப்போ போய் நம்மளோட சந்தோஷத்தை, நம்மளோட அந்த பார்க்கணுங்கிற வெறியை நம்ம தேட்டரில் போய் காமிப்போம். இந்த மாதிரி ஃபோன்லாம் இந்த இத்தினோண்டு இதில் போய் எதுலேயும் காமிக்கிற அளவுக்கு அந்த படம் அவ்வளோ இதுன்னு சொல்ல முடியாது. அந்த படம் இருக்கிற ஹைப்பே வேறு. அதை வந்துட்டு நம்ம தேட்டரில் போய் தான் காட்டணும். அந்த படம் எவ்வளோ பெரிய இதுன்ட்டு, எவ்வளோ ஃபயரானதுன்ட்டு நம்ம தேட்டரில் தான் காமிச்சாகணும். இந்த மாதிரி ஃபோன்லாம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. I should get some sleep. ஸோ நம்ம வந்துட்டு தேட்டரில் போய் காமிக்கிறோம். இந்த இது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட்டிங்கில் தான் இருப்போம். இது யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ரிலீஸ் பண்ணவங்களுக்கு சொல்லிக்கிறேன், இப்படி பயந்துட்டு ஃபோனில் இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணுறக்கு நமக்கு அந்த கட்சி சரி அந்த இதுக்குள்ள போவேன்னா கவர்மெண்ட்லேருந்து படம் இதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இதை நம்ம லீகலாக பண்ணுங்கள், படத்தை ரிலீஸ் பண்ணி பாருங்கள். அப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வராங்கன்ட்டு நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஃபோன்லலாம் ரிலீஸ் பண்ணுறது வேஸ்ட்டு தான். நாங்கள் தளபதி நீங்கள் என்ன இதாக நீங்கள் பண்ணாலும் அப்படி ஃபோனில் ரிலீஸ் பண்ணி படம் ஓடாதுன்னு நினச்சாலும் நாங்கள் ஃபோனில் பார்க்க மாட்டோம். அப்படியே 10 டைம் பார்த்தாலும் 11வது டைம் தேட்டரில் வந்துட்டு அதே ஃபயரோடு தான் கற்றுவோம், அதே ஃபயரோடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இது எங்கள் தளபதி ஆக்டர் இதெல்லாம் விட எங்கள் அண்ணா மாதிரி, எங்கள் அண்ணாவே தான். இந்த மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். அவரே சொல்லியிருக்காரு, எங்கள் தம்பி, எங்கள் அண்ணா அப்படின்னா நிறைய ஸ்டேஜில் எல்லாம் சொல்லியிருப்பாரு, கேட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இந்த படத்துக்காக, இந்த கட்சிக்காகன்ட்டு இல்லாமல் எங்கள் அண்ணாவுக்காக நாங்கள் பண்ணுறது. இந்த மாதிரி இதெல்லாம் யாருக்கும் ஷேர் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேட்டரில் வரும், அப்போ போய் நம்ம ஃபயர் காட்டுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா. வேம்பிளி அடிச்சு காலி பண்ண உடனே ஸ்டேஜ் மேல ஏறி எல்லாரும் முன்னாடியும் சார்பட்டா பரபர வெட்டி பெருமாள் வகையறாடான்னு கத்தி சொல்லணும். அந்த நிமிஷமே உயிர் போனா கூட நிம்மதியா போகண்டா.